பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே முதலாவது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, மெய்யான தேவனை ஆராதிக்கிற நாம் பாக்கியசாலிகள். காரணம், தேவன் நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அநேக ஜனங்கள் ஜீவ மார்க்கம் எது, மெய்யான தேவனை எப்படி ஆராதிப்பது, மெய்யான தேவனோடு எப்படி ஐக்கியப்படுவது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஜீவ மார்க்கத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த ஜீவ மார்க்கம் என்று சொல்லும்போது அது ஜீவ பாதையாக காணப்படுகிறது. நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டு விதமான பாதைகள் காணப்படுகிறது. ஒன்று மரண பாதையாய் இருக்கிறது, இன்னொன்று ஜீவ பாதையாய் இருக்கிறது. காலையிலே நாம் தியானித்தபடி மரண பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவருடைய ஆத்துமாவிலே தேவனுடைய ஜீவன் இல்லாதவர்களாகவே தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்னொரு பாதை ஒன்று உண்டாயிருக்கிறது, அதுதான் பரலோக பாதை. இன்னொரு பாதை உண்டாயிருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவனுக்குரிய பாதை. தெய்வ பிள்ளையே, அநேகர் மரண பாதைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் போது, மரண பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது நம்மை தேவன் ஜீவ பாதையிலே செல்லும்படியாக அனுக்கிரகம் செய்தார். இந்த ஜீவ பாதையிலே செல்கிற நமக்கு தேவன் நம்முடைய ஆத்துமாவிலே அவருடைய ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பாதையிலே முன் செல்ல அனுக்கிரகம் செய்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு கேள்வி, ஏன் அநேக ஜனங்கள் மரண பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அநேக ஜனங்கள் ஆத்துமாவிலே தேவனுடைய ஜீவனை இழந்து போகக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ள இயலாத பாதையிலே ஏன் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. வேதத்தை தியானித்த வேளையிலே எனக்கு தேவன் ஒரு வசனத்தை காண்பித்தார். ஏன் அநேகர் ஆத்துமாவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயலாத பாதையிலே மரண பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தியானித்த வேளையிலேதான் எனக்கு தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? ஆத்துமாவிலே தேவனுடைய
ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையானது இடுக்கமான பாதையாய் இருக்கிறது. அது ஒரு இடுக்கமான பாதையாய் இருக்கிறது. ஆனால் கேட்டுக்கு போகிற வழியோ விசாலமான வழியாய் இருக்கிறது. திரள் கூட்டமான ஜனங்கள் விசாலமான பாதையிலே செல்வது எளிதாய் இருக்கிறபடியினால் விசாலமான பாதையிலே சென்று இந்த பூமிக்குரிய சிற்றின்பங்களை அனுபவிப்பது அவர்களுடைய ஜீவியத்திலே இனிமையானதாக கண்டிருக்கிறபடியினால் அதை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க செய்கிறார். அந்த இடுக்கமான வழி, இடுக்கமான பாதை ஜீவனுக்குரிய பாதையாய் இருக்கிறது என்பதை சிலருக்கு தேவன் வெளிப்படுத்தி அந்த பாதையிலே ஆத்துமாவிலே ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே வழி நடத்துகிறார். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கிறது. அதிலே போய் உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிப்பவர்கள் தங்களுடைய ஆத்துமாவிலே மரணம் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாவிலே மெய்யான தேவன் அளிக்கக்கூடிய ஜீவனை, நித்திய ஜீவனை இழந்து போகும் வண்ணமாகவே ஜீவித்து வருவதை அறியாமல் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, அதனுடைய முடிவு கேடு, அதனுடைய முடிவு அழுகையும் பற்கடிப்பும் என்பதை அறியாதவர்களாக அந்த விசாலமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தெய்வ ஜனமே, திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்களே, நானும் ஏன் அவர்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நீயும் அந்த திரள் கூட்டமான ஜனங்களோடு சேர்ந்து கொள்வாயானால் அந்த விசாலமான பாதை, அந்த விசாலமான வழி, அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முடிவோ கேடாக காணப்படுகிறது. ஆத்மா மரணம் உண்டாகக்கூடிய வழியாயிருக்கிறது, பாதையாயிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வழி விசாலமான வழியாயிருக்கிறதே, பாதை விசாலமாக காணப்படுகிறதே, அதனுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணப்படும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதை நீங்கள் காணும் போது நீங்களோ புறம்பாக அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கக்கூடிய இடத்தில் காணப்படுகிறதை அறிந்து கொள்வீர்கள் என்று இந்த வேதம் எச்சரிக்கிறது. இதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்களும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே இருப்பீர்கள். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாக தான் இன்றைக்கு தேவ சபையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு எப்படி தேவ சபைக்கு புறம்பானவர்களாக அநேகர் காணப்படுகிறார்களோ
ஆத்துமாவிலே மரணத்தை அடைந்தவர்களாக ஜீவித்து வருகிறார்களோ அதை நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே சென்று சேரும் போதும் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே இருக்கும்போது சபைக்கு புறம்பே உலக சிற்றின்பங்களிலே வாழ்ந்து ஆத்துமாவிலே மரணத்தை அடைந்த நிலவரத்திலே வாழ்ந்தவர்களோ நித்திய நரகத்திலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்தில் அலறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதைதான் நாம் லாசருடைய ஜீவியத்திலையும் அறிந்து கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் லாசரு இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தவனாக, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறவனாக காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவானோ வழி விசாலமாயிருந்த பாதையிலே நித்திய ஜீவனை குறித்து கவலையற்றவனாக ஜீவித்து வந்திருக்கலாம். முடிவு என்னாயிற்று? அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று நாம் படிக்கிறோமே. அந்த பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் அனுபவித்து வாழ்ந்து வந்த லாசரு பரலோக பரதீசிலே காணப்படுகிறான். ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் விசாலமான வழியிலே ஆத்ம ஜீவனை பற்றி கரிசனை இல்லாமல் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் சென்றடைந்த இடம் எது? அழுகையும் பற்கடிப்பும். இந்த நாளிலே நீ பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை எண்ணிப்பார். இந்த நாளிலே இடுக்கமான வாசல் வழியாக உன்னை தேவன் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், ஆனால் விசாலமான வாசல் வழியாக நடக்கிறவர்களோ அநேகர். அவர்களுக்கு முடிவு அழுகையும் பற்கடிப்பும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அடுத்த பகுதிக்கு போவோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் அடுத்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் என்று படிக்கிறோம். அது பரிபூரண ஆனந்தம். இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில ஆனந்தத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமானது அல்ல, குறைவானது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று. அப்ப பரிபூர்ணமான ஆனந்தம் எது என்பதை நாம் தியானிக்கும் போது சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். தெய்வ பிள்ளையே, தேவன் நீதியிலே அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாக செய்கிறார். தெய்வ பிள்ளையே, நான் சிறு வயதிலிருந்தே மிகவும் கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தாவே சொப்பனம் என்று சொல்கிறார்கள், தரிசனம் என்று சொல்கிறார்கள், இந்த ரெண்டுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பியும், எனக்கு ஒரு தரிசனத்தை தாரும் என்று சொல்லி அதிகமாக நான் ஜெபித்த காரியங்களிலே இதுவும் ஒன்றாயிருக்கிறது. உண்மையாகவே தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த போது அந்நாள் வரைக்கும் நான் பெற்றிராத ஆனந்தத்தை அந்த தரிசனத்தை கண்டபோது நான் பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுத்தது. அது என் வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாய் இருந்தது. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆம் தெய்வ பிள்ளையே, அவருடைய சாயலை நீங்கள் அடையும் போது பரிபூர்ண ஆனந்தம் உண்டாயிருக்கும். அவருடைய நீதியிலே நீங்கள் அவருடைய முகத்தை தரிசிக்கும் போது உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய மனக்கண்களை தேவன் பிரகாசிப்பிக்கும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தாவே எனக்கு ஒரு தரிசனத்தை கொடும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை உணரும்படியாக, காணும்படியாக அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது அது உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தமாய் இருக்கும்.
நீங்கள் என்றைக்கு ஒரு தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஆழமான உறுதியான உறவு உண்டாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு நீங்கள் ஒரு தெய்வீக தரிசனத்தை காண்கிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. அது எதிலே என்றால் கர்த்தரோடு பேசுவதிலே. நீ கர்த்தருக்கு மனவாட்டியாய் இருப்பாயானால் கர்த்தரோடு பேச ஆரம்பித்து விடுவாய், கர்த்தரோடு உறவாட ஆரம்பித்து விடுவாய். கர்த்தாவே உம்மை காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பேசுவாய். உம்முடைய தரிசனத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இடைபடுவாய். கர்த்தர் உன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்பதை அவருடைய தரிசனத்தின் மூலமாக உனக்கு உறுதி அளிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூலோகத்திலே அந்நாள் வரைக்கும் நீ அனுபவித்து வந்த எல்லா ஆனந்தத்தையும் விட ஒரு பரிபூர்ண ஆனந்தம் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதை நீ அறிந்து கொள்வாய். இதெல்லாம் தாவீதுக்கு ஒரு வெளிப்படுத்தலாக காணப்பட்டிருந்திருக்கிறது. ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த பூலோக வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு பலப்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தை சுத்தமானதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஞானி ஒரு இடத்திலே சொல்லுவார், உன்னை நீ சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்கிறான். இந்த இடத்திலே படிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது அவரை தரிசிக்கிற அனுபவத்திலே உண்டாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஜெபத்தோடு காணப்பட்ட வேளைகளிலே தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இதே ஜெப வீட்டிலே தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை கண்ட வேளையிலே எனக்கு அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக்கொண்ட அனுபவம் உண்டாயிருக்கிறது. வேறு எந்த ஒரு காரியத்திலையும் பெற்றுக்கொள்ளாத ஆனந்தம் அந்த தெய்வீக தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நீதியிலே அவருடைய முகத்தை தரிசிக்கும் போது நீங்கள் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை அடைய முடியும். அடுத்தபடியாக சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே 3வது பகுதியிலே படிக்கிறோம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று படிக்கிறோம். அவருடைய வலது பார்சத்தில் என்ன உண்டு? நித்திய பேரின்பம். அப்படியானால் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் பேரின்பமாக உங்களுக்கு உண்டாயிருப்பதாக நீங்கள் எண்ணலாம். ஆனால் அவைகளெல்லாம் அநித்தியமானவைகள், அவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் தற்காலிகமானவைகள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய வலது பார்சத்தில் என்ன உண்டு? நித்திய பேரின்பம் உண்டு. அந்த நித்திய பேரின்பம் என்ன தெய்வ பிள்ளையே? அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வாசியுங்கள், சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உமது ஆலயத்தில் உள்ள, பாருங்க அங்க ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, சம்பூரணம். என்னது? சம்பூரணம், பரிபூரணம், சம்பூரணம், குறைவில்லாதது, நித்தியமானது. இந்த பூமிக்குரிய அநேக காரியங்கள் அநித்தியமான பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக
தேவ சமூகத்திலே பிரவேசித்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வலது பாசத்தில் இருக்கக்கூடிய காரியம் நித்திய பேரின்பம் உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய வலது பாசத்திலே அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற நீரூற்று ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. அது பரிசுத்தாவின் அபிஷேகமாய் இருக்கிறது. அது உன் வாழ்க்கையிலே வரும்போது அது உனக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கும். வாசியுங்கள் அந்த வசனத்தை. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. பேரின்ப நதியே, பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. பரிசுத்த ஆவி பெற்றிடவாரி, பரிசுத்த தேவ அழைப்பை பாரி, பரிசுத்த ஆவி பெற்றிடவாரி, பரிசுத்த தேவ அழைப்பை பாரி. தேடுங்கள் கிடைக்கும், கேளுங்கள் தருவே, தட்டுங்கள் திறப்பே என்றுரைத்தாரே, தட்டுங்கள் திறப்பே என்றுரைத்தாரே. பேரின்ப நதியே, தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. பேரின்ப நதியே, இந்த பேரின்ப நதி பரிசுத்த ஆவியாக உங்கள் ஜீவியத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே அவருடைய சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து உங்கள் ஆத்துமாவை நிரப்பும் போது, உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் போது, அந்நாள் வரைக்கும் பெற்றிராத நித்திய பேரின்பம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆனால் ஒன்று, இதற்கு நீங்கள் இடுக்கமான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். வழி விசாலமானது என்று சொல்லி உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய சுய விருப்பங்களுக்கும் இடம் கொடுத்து ஓடுவீர்களானால் முடிவு அழுகையும் பற்கடிப்பும். அங்கிருந்துதான் பார்ப்பீர்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தவர்கள் நித்திய பேரின்பத்தோடு பரிபூர்ண ஆனந்தத்தோடு தேவ பிரசன்னத்திலே காணப்படுவதை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ நான் தவறான வழியை தெரிந்து கொண்டேனே, ஐயோ நான் விசாலமான பாதையை தெரிந்து கொண்டேனே, என்னுடைய முடிவு நித்திய பேரின்பமாய் இல்லையே, என்னுடைய முடிவு பரிபூர்ண ஆனந்தமாய் இல்லையே என்பதை அறிந்து கொள்வீர்கள். வழி விசாலமாய் இருக்கக்கூடிய பாதையிலே செல்லுகிறவர்கள் தற்காலிகமாக சில சந்தோஷங்களை அனுபவிப்பார்கள், தற்காலிகமாக சில பேரின்பத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் ஆத்துமா மரணத்தை அடைகிறார்கள். நித்தியத்திலேயும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. நான் இந்த நாளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க தேவன் கிருபை செய்வாராக. அந்த மனிதன் விசாலமான பாதையை தெரிந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் காணப்பட்டது, தேவனுடைய பெரிதான நோக்கம் காணப்பட்டது. ஆனால் அவனோ ஒரு விசாலமான வழியை தெரிந்து கொண்டான். முடிவாக அவனுடைய அறிக்கை எப்படி இருந்தது என்பதையும் உங்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க தேவன் கிருபை செய்வாராக. அந்த மனிதனுடைய பெயர் சாலோமோன்.
பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது சாலோமோன் எப்படிப்பட்ட தற்காலிகமான ஆனந்தத்தையும் தற்காலிகமான பேரின்பத்தையும் தெரிந்து கொண்டான் என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, தேவன் நமக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை அகமகிழச் செய்ய விரும்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? இடையே சாத்தான் புகுந்து விடுகிறான். என்ன நடக்கிறது? இடையே பிசாசு புகுந்து அந்த தேவன் கொடுக்கிற பரிபூர்ண ஆனந்தத்தையும் அந்த தேவன் கொடுக்கிற நித்திய பேரின்பத்தையும் ஆத்துமாக்கள் பெற்று அனுபவிக்க விட்டாதபடி இடை புகுந்து வழிமறித்து, நீ ஏன் இப்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறாய்? நீ ஏன் இப்படி நெருக்கமான பாதை வழியாக போகிறாய்? சற்று நான் காண்பிக்கும் வழியே வா, வழி எவ்வளவு விசாலம் பார். வழியை மாற்றி விடுகிறான். அங்கே செல்லும் போது சில காரியங்கள் இன்பமாயிருக்கிறது. அந்த சிற்றின்பங்கள் மனதிற்கு தற்காலிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதன் ஆழத்திற்குள் செல்கிறான். சென்ற பிறகுதான் முடிவை அறிந்து கொள்கிறான். அதனுடைய முடிவு அழுகையும் பற்கடிப்பும். வாசிப்போம். தெய்வ பிள்ளையே, பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது சாலோமோன் சொல்லுகிறான், நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. பாருங்கள், சாலோமோன் ஒரு விசாலமான பாதையை தெரிந்து கொண்டான். அந்த பாதை எப்படி இருந்தது? பாவ சிற்றின்பங்களை கொடுக்கக்கூடிய பாதையாய் இருந்தது. பாவ இன்பத்தை அனுபவிக்கும்படியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வழியாய் இருந்தது. பாவ சந்தோஷம் வெறும் தற்காலிகமானது. தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தேவன் அவருடைய வலது பாசத்தில் இருக்கக்கூடிய நித்திய பேரின்பத்தையும் அவருடைய சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த சாலோமன் என்ன செய்தான்? பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதிலே இன்பத்தை கண்டான். 3ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவன் சொல்லுகிறான், நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் என்று சொல்லுகிறான். போதும், அவன் தன் தேகத்தை மதுபானத்தினால் என்ன செய்தானாம்? சீராட்டி கொண்டிருந்தானாம். தெய்வ பிள்ளையே, அநேகர் தங்கள் கவலைகளை மறக்கும்படியாக, அநேகர் தங்களுடைய பாரங்களை எண்ணாதிருக்கும்படியாக, துக்கங்களை மறக்கும்படியாக, தற்காலிகமாக அதை மறக்கும்படியாக, கவலைகளை மறக்கும்படியாக இப்படிப்பட்ட மதுபானத்தினால் தங்களை சீராட்டி கொள்கிறார்கள். ஆனால் அந்த மதுபானத்தின் போதை இறங்கும் போது அறிந்து கொள்கிறார்கள், மீண்டுமாக அவர்கள் தெரிந்து கொண்ட மதுபானமானது தற்காலிகமான நிவாரணமாகவே காணப்பட்டது. நிரந்தரமாக அவர்களுடைய கவலைகளை அது போக்கவில்லை. நிரந்தரமாக அவர்களுடைய துக்கத்தை நீக்கவில்லை. தற்காலிகமாக அவர்களுடைய கவலைகளை மறக்கும்படியாகவே அந்த மதுபானம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். சாலோமோன் அவனுடைய தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி அதிலே திருப்தி அடையும்படியாக எண்ணினான். ஆனால் அது அவனை திருப்திப்படுத்தவில்லை. 4ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஆம், சாலோமோன் பெரிய வேலைகளை செய்தான். அவனுக்காக வீடுகளை கட்டினான், திராட்சை தோட்டங்களை அவன் நாட்டினான், எனக்காக தோட்டங்களையும்
பாருங்கள், சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன் என்று சொல்லுகிறான். போதும் தெய்வ பிள்ளையே, சாலோமோன் அவனுக்காக அநேக வீடுகளை கட்டினான். அநேக வீடுகளை கட்டுவதனால் நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சமாதானம் உண்டாகிவிடும் என்று எண்ணினான். தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டை கட்டலாம், ஆனால் அதை வீடாக தேவன் தான் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் தான் நீ கட்டுகிற வீட்டை வீடாக மாற்ற முடியும். அநேகருடைய வீடு இந்நாட்களிலே வீடாக இல்லை. அநேகருடைய வீடு வீடாக இல்லை. அநேகருடைய வீடு கர்த்தருடைய பவனமா இல்லை. அநேகருடைய வீட்டிலே கர்த்தருடைய சமாதானம் இல்லை. அநேகருடைய வீட்டிலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் ஆரோக்கியமும் சுகமும் இல்லை. காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். சாலோமோன் அநேக வீடுகளை கட்டினான். அது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணி இருக்கலாம், ஆனால் அது அவனுக்கு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன் என்று சொல்லுகிறான். அதனால் அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகிவிடும் என்று எண்ணினான். ஆனால் முடிவிலே தான் அறிந்து கொண்டான், தோட்டங்களும் துறவுகளும் கனிதரும் விருட்சங்கள் எல்லாம் அவன் எதிர்பார்த்த இளைப்பாறுதலை கொடுக்காது என்பதை அறிந்து கொண்டான். என் சமூகம் இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று தேவன் சொன்னார். அவருடைய சமூகத்திலே தான் தெய்வீக இளைப்பாறுதல், அவருடைய சமூகத்திலே தான் தெய்வீக சந்தோஷம், அவருடைய சமூகத்திலே தான் தெய்வீக ஆனந்தம். நீங்கள் பாட முடியும், ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோ கானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோ கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை ஆண்டினோ ஆனந்தமே. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் பரிதபிக்கப்படுவார்கள். அவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே சகலமும் மாயை என்று சொல்லி அறிக்கையிடுவார்கள். தெய்வ பிள்ளையை 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். பாருங்க, மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு அவன் குளங்களை உண்டு பண்ணினானாம். அப்படியானால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்கள் உண்டாயிருந்திருக்குமே. ஆனால் நான் நினைக்கிறேன், அந்நாட்களிலே தானே நல்ல நீச்சல் குளங்களை எல்லாம் சாலோமோன் கட்டி இருந்திருப்பான். அதிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எண்ணி இருப்பான், அதிலே ஆனந்தம் உண்டாயிருக்கும் என்று எண்ணி இருப்பான். ஆனால் தெய்வ பிள்ளையே, அவன் நினைத்தது அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்கவில்லை. அவைகளெல்லாம் மாயையாக காணப்பட்டது. 7ஆம் வசனம், வேலைக்காரிகளையும் என்ன செய்தேன்? சம்பாதித்தேன். பாருங்கள், அவன் ஒரு வார்த்தை சொன்னால் கீழ்ப்படியும்படியாக அநேக வேலைக்காரிகள், அவன் ஒரு கட்டளையிட்டால் செயல்படுத்தும்படியாக அநேக வேலைக்காரர்கள். அவனுக்கு அதிகாரமும் வல்லமையும் காணப்பட்டது. அதிகாரம் வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக சாலோமோன் காணப்பட்டான். ஆனால் தெய்வ பிள்ளையே, இவைகள் அனைத்திலும் கூட அவன் எதிர்பார்த்த ஆனந்தமும் அவன் நினைத்திருந்த பேரின்பமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதிகாரமும் வல்லமையும்
ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து விடாது. அதிகாரமும் வல்லமையும் ஒரு மனிதனுக்கு அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரின்பத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வீக ஆனந்தத்தையும் அனுபவிக்க செய்யாது என்பதை சாலோமோனுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதே வசனத்திலே வாசிக்கிறோம், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. தெய்வ பிள்ளையே, திரண்ட ஆஸ்திகள் சாலோமோனுக்கு காணப்பட்டது. ஒரு பெரிய தொழில் அதிபரை போலதான் காணப்படுகிறார். ஒரு பெரிய தொழில் அதிபரை போல ஆடுகளுக்கு குறைவில்லை, மாடுகளுக்கு குறைவில்லை, ஆஸ்திகளுக்கு குறைவில்லை, ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை. ஆனால் அவைகளெல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. பக்தன் ஒரு பாடல் பாடினான், ஆஸ்தி சேர்க்கிறாய் அழிவை காண்கிறாய், அடுத்தவனுக்கு அதை விட்டு போகிறாய். ஆஸ்தி சேர்க்கிறாய் அழிவை காண்கிறாய், அடுத்தவனுக்கு அதை விட்டு போகிறாய். பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம்தானே. பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம்தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை, எண்ணிப்பார் 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 உன் வாழ்நாளை, எண்ணிப்பார். எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். ஆஸ்திகள் உனக்கு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்காது, ஐஸ்வர்யம் உனக்கு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்காது, அநேக வீடுகள் உனக்கு தெய்வீக சந்தோஷத்தை கொடுத்து விட முடியாது. ஐஸ்வர்யம் நல்லது, வீடுகள் நல்லது, ஆஸ்தி நல்லதுதான், கர்த்தர் கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அது உங்களுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்காது, அது உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்காது. அவைகள் எல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் நிரந்தரமானவை, தேவன் கொடுக்கிற தரிசனம் நிரந்தரமானவை. அவைகள் உங்களுக்கு இந்த பூலோக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நித்தியத்திற்கும் உரியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, இந்த சாலோமோனுடைய காரியத்துக்கு வருவோம். 8ஆம் வசனம், வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகத்திலே ஜனங்கள் வெள்ளியையும் பொன்னையும் நாடி ஓடி அதனால் அதை சம்பாதிப்பதினால் தெய்வீக சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் உண்டாயிருக்கும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் என்று படிக்கிறோம். அவர்களுக்கு பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும் என்று படிக்கிறோம். ஆம், தங்களுடைய வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய சினத்தின் நாள். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியாதவர்களுடைய முடிவு கர்த்தருடைய சினத்தின் நாளை சந்திக்க வேண்டிய நாளாயிருக்கும். அந்த நாளிலே ஒரு பக்தன் பாடினான், அந்த நாளில் நீ இருந்தால் என்ன செய்யுவாய், அந்த நாளில் நீ இருந்தால் என்ன செய்யுவாய், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா,
உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. ஆம், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? தேவனை சந்திக்க கூடிய நாளிலே எதை குறித்து மேன்மை பாராட்ட போகிறாய்? கர்த்தாவே, அநேக வீடுகளை சம்பாதித்தேன் என்றா, பொன்னும் வெள்ளியும் இவ்வளவு சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நீ மேன்மை பாராட்ட போகிறாயா? தோட்டங்களையும் கனிதரும் விருட்சங்களையும் உருவாக்கி இருக்கிறேன் என்று கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியுமா? கர்த்தருடைய சினத்தின் நாளிலே வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீ அவரை சந்திக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக தான் தைரியத்தோடு அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அந்த காரியம்தான் ஆத்துமாவிலே நீ பெற்றுக்கொண்ட அவருடைய ஜீவன். ஆத்துமாவிலே தேவன் தம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஜீவனை பெற்றிராமல் கர்த்தரை நீ சந்திக்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நீ வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டவும் முடியாது. ஆகவே தான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்திலே சொல்லுவார், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடி நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்? அந்த கிறிஸ்துவின் சிலுவையிலே தான் அவருடைய ஜீவன் வெளிப்பட்டது. அன்றைக்கு தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டானது. அன்றைக்கு தான் நம்முடைய ஆத்துமாவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியம் உண்டானது. அவருடைய சிலுவை இல்லாது இருந்திருக்குமே ஆனால் நம்முடைய முடிவும் அழுகையும் பற்கடிப்புமாய் இருந்திருக்கும். தேவன் நல்லவராயிருந்தார். தெய்வ பிள்ளையே, இந்த சாலோமோனுடைய காரியத்திற்கு வருவோம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன் என்று சொல்கிறான். ஆம், அன்றைக்கே நான் நினைக்கிறேன் பாப் மியூசிக், ராக் மியூசிக் எல்லாம் போட்டு சாலோமன் என்ன செய்திருப்பார்? அதனால ரொம்ப சந்தோஷம் உண்டாயிரும், அதனால பேரின்பம் உண்டாகும் எல்லாம் எண்ணி இருந்திருக்கலாம். ஆனா தற்காலிகமானது என்பதை அறிந்து கொண்டான். சங்கீதக்காரிகளையும் சங்கீதக்காரரையும் இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் அவன் சம்பாதித்தும் மேன்மையான காரியங்களை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. 9ஆம் வசனம், நான் பெரியவனாயிருந்தேன், திரவிய சம்பனனுமானேன், என் ஞானமும் என்னோட கூட. இப்ப அவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய ஞானம் என்னோடு இருந்ததுன்னா சொல்றான்? இல்ல, என்னன்னு சொல்றான்? என் ஞானம் என்னோட கூட இருந்தது என்று சொல்லுகிறான். நான் பெரியவனாயிருந்தேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, இந்த இடத்துல தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உலக பிரகாரமான ஞானத்தோட இருக்கிறேன், இந்த உலக பிரகாரமான ஞானத்தினால் நான் பெரியவனாய் இருக்கிறேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக பிரகாரமான ஞானம், அறிவு தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்யாது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுடைய சுய ஞானத்தினாலே, உலக பிரகாரமான ஞானத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஞானம் சுய உலக பிரகாரமான ஞானத்தினால் உண்டாயிராது. ஆகவேதான் அநேகர் உலக பிரகாரமான ஞானத்தோடு விசாலமான பாதையிலே சென்று முடிவு அழுகையும் பற்கடிப்பும் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 10ஆம் வசனத்திற்கு வாருங்கள். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை என்று சொல்லுகிறான். பாருங்கள் தெய்வ பிள்ளையே, இருதயம் விரும்பின அனைத்தையும் அனுபவித்தான். தன்னுடைய ஜீவியத்தில் சிறந்த காரியங்களை அனுபவிப்பதாக அவன் எண்ணினான். ஆனால் முடிவு என்ன? அவன் சொல்லுகிறான். 11ஆம் வசனத்திற்கு வாருங்கள். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் எல்லா பிரயாசங்களையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும்
மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை, இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு விசாலமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள் இதைதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடிவு சாலமோன் மூலமாக தேவாவியானவர் பேசுகிறார், மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமானது. அதனால் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டாயிராது. ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்களோ சிலர். விசாலமான வாசல் வழியாக பாதையிலே நடக்கிறவர்கள் அநேகர். அவர்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இருக்கிற இடத்திலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை, புறம்பாக காணப்படுவார்கள். உன் வாழ்க்கையிலே நீ தேவராஜ்யத்திற்கு புறம்பாக காணப்பட வேண்டாம். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணு. ஒரு நம்முடைய கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. இனி நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக சென்று கொஞ்சம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம், அதை மாற்றிக்கொள். ஒரு தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போய் விசாலமான பாதையிலே சென்று சில இன்பங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, அந்த இன்பங்களை, அந்த எண்ணங்களை எல்லாம் அறவே அகற்றிவிடு. ஒரு மாயை மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவனுடைய முடிவு நரகம். தேவராஜ்யத்திற்கு புறம்பானவனாக அல்ல, புறம்பானவளாக அல்ல, தேவராஜ்யத்திலே அனுபவிக்க கூடிய நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக இந்த சாயங்கால வேளையிலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உன்னை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கர்த்தருடைய பாதத்திலே நீ உன்னை சமர்ப்பிப்பாயாக. ஒரு உன் முடிவு மேன்மையாயிருக்கும், உன் முடிவு மகிமையாயிருக்கும். தேவன் உனக்கு தம்முடைய ராஜ்யத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார். ஒரு எதை இழந்து போனாலும் நித்திய ஜீவனை இழந்து போகாது. ஒரு எதை இழந்து போனாலும் தேவன் உனக்கு கொடுக்கிற ரட்சிப்பை இழந்து போகாது. ஒரு எதை இழந்து போனாலும் உன் ஆத்ம ரட்சிப்பை நீ இழந்து போகாது. ஒரு ஜீவன் உள்ளவனாயிரு, ஜீவன் உள்ளவளாயிரு. ஒரு இயேசு என்னோடு இருந்தால் போதும், அதுவே பரிபூர்ணம் என்று வேண்டிக் கொண்டவர்கள், தீர்மானம் பண்ணினவர்கள் பாக்கியசாலிகள். ஆம் தெய்வ பிள்ளையே, அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் கேட்ட வசனத்தின்படி தேவன் அவருடைய சமூகத்தின் ஆனந்தமாக்கிய தெய்வீக தரிசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அவருடைய வலது பாசத்துள்ள நித்திய பேரின்பமாகிய விசேஷித்த பேரின்ப நதியாகிய அவருடைய அபிஷேகத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அவசட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே.
அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜீவமார்க்கத்தை தெரியப்படுத்தின தேவன் அவருடைய சமூகத்திலே உண்டாய் இருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து தெய்வீக தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்து பேரின்ப நதி ஆகிய அவருடைய பரிசுத்தாவின் நிறைவையும் உங்களுடைய ஜீவியத்திலே அனுபவிக்கும்படியாக செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.